சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் வருகின்ற 2025ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் தொடர்பாக வந்திருக்கும் புதிய சட்டங்கள் தொடர்பான விளக்கம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். இது 2025ஆம் ஆண்டு தொடக்கம் இது நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் அறிவித்துள்ளனர். ஊழியர்களுக்கு சம்பளத்தோடு 1 மாதம் லீவு. சவுதி அரேபியாவில் வீட்டு வேலை செய்பவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். சவுதி அரேபியாவில் பல்வேறு சட்டங்கள் நடைமுறைக்கு வந்து கொண்டிருந்தாலும் அதை அரபிகள் பின்பற்றுவதில்லை. இருந்தாலும் இது தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டமாகவே பார்க்கப்படுகிறது. வீட்டு வேலைக்கு சவுதி அரேபியா செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியர்கள் அதிகம் உள்ளனர். இருப்பினும் இங்கே இந்த பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சவுதி அரேபிய அரசு உரிய நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கிறது. இந்த பணியாளர்களின் விசேட பாதுகாப்பை உறுதி செய்ய இப்போது சவுதி அரேபிய அரசு புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார். நமது நாட்டிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் பலரும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு குறிப்பாக சவுதி அரேபியா செல்வது வழக்கம். சவுதி அரேபியாவில் புலம்பெயர் தொழிலாளர் பலவரும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வது வழக்கம். பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இதற்கிடையில் வீட்டு வேலை செய்ய சவுதி அரேபியா வரும் புலம்பெயர் தொழிலாளர்களின் விசேட பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் அரசு வரும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர இருக்கிறார். புதிய சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் இனி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10 மணி நேரம் வேலை. உண்மையில் சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் வீட்டில் பணிபுரிவர்கள் 10 மணி நேரம்தான் வேலை செய்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் வரும். அனைவரும் 5 அல்லது 6 மணி நேரம்தான் நித்திரை கொள்வதற்குரிய நேரங்களாக எடுத்துக்கொள்கின்றனர். இதுதான் சவுதி அரேபியா மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் சட்டம் 10 மணி நேரம் வேலை, வாரத்தில் 1 நாள் விடுமுறை, ஆண்டுக்கு 1 மாதம் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டாம். இது கட்டாயமாக்கப்படுகின்றது. இவர்கள் தாயகம் சென்று வர செலவை சவுதி அரேபியாவில் இருக்கும் உங்களுடைய உரிமையாளர் பொறுப்பேற்க வேண்டாம். இதுதான் சட்டம். இது மட்டுமன்றி அங்குள்ள உரிமையாளர் பாஸ்போர்ட் உட்பட உங்களுடைய பிற ஆவணங்களை வாங்கி வைத்துக் கொள்வதையும் இந்த சட்டம் தடை செய்கின்றது. தொழிலாளர் சுதந்திரமாகவும் தொடர்பு கொள்ளவும் இது அனுமதி வழங்குகின்றது. உரிமையாளர்களின் மிக மோசமான நடத்தை உட்பட குறிப்பிட்ட சில சூழல்களில் பணியாளர்கள் தங்கள் பலன்களை இழக்காமல் ஒப்பந்தத்தை முன்கூட்டியே முடிக்கவும் அனுமதி வழங்குகின்றது. மேலும் முறையான காரணங்கள் இல்லாமல் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அதற்கான இழப்பீடுகளை பணியாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம். பணியாளர்கள் முதலாளிகள் என இரு தரப்பையும் பாதுகாக்கும் வகையில் புதிய ஒப்பந்தங்களின் காப்பீடுகளையும் கட்டாயமாக்குவது உட்பட சில விஷயங்கள் இதில் சேர்க்கப்படுகின்றன. முதலாவது, வீட்டு வேலைக்கு வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் போடப்படும் புதிய ஒப்பந்தங்களை ஊதிய பாதுகாப்பு அமைப்பில் சவுதி அரேபியா சேர்த்திருக்கின்றது. 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் தற்பொழுதுள்ள அனைத்து புலம்பெயர் தொழிலாளர்களின் ஒப்பந்தங்களையும் படிப்படியாக இதில் சேர்க்க இருப்பதாகவும் சவுதி அரேபியா அரசு செய்தி வெளியிட்டுள்ளனர். எதற்காக இந்த சட்டம்? சவுதி அரேபியாவில் வீட்டு வேலை செய்ய மட்டும் கிட்டத்தட்ட 39 லட்சத்துக்கும் அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறனர். கிட்டத்தட்ட 40 லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். இருப்பினும் அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய சவுதி அரேபிய அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற விமர்சனங்களும் மனித உரிமை ஆர்வலர்களுடைய கருத்துக்களும் சவுதி அரேபியாவில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும் தூதரகங்களுடைய கருத்துக்களும் இருக்கின்றன. உண்மையில் கருத்துக்கள் ஒருபுறம் இருந்தாலும் உண்மையில் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் முதலாளிமார்களால் பல்வேறு அசௌகரியங்களும் இருக்கின்றன. அதை கருத்தில் கொண்டு சவுதி அரேபிய அரசு இந்த சட்டத்தை காலத்துக்கு காலம் ஆண்டுக்கு ஆண்டு புதிய சட்டங்கள் புதிய சட்ட சீர்திருத்தங்கள் என்று கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதும் இல்லை, இதை பார்ப்பதும் இல்லை. இதே நேரம் இந்த புதிய சட்டம் இந்த பிரச்சினைகளை முழுமையாக தீர்க்கவில்லை என்றால் வழக்கமாக தொழிலாளர் சட்டங்களுக்கு இந்த வீட்டு வேலைக்கு வரும் பணியாளர்கள் கொண்டு வரப்படவில்லை என்றால் இதனால் மற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் பல விஷயங்கள் வீட்டு வேலைக்காக செல்வோருக்கும் கிடைப்பதில்லை. குறிப்பாக அண்மை நாட்களில் சவுதி அரேபிய அரசாங்கம் சார்பாக ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருந்தனர். குறிப்பாக சவுதி அரேபியாவில் ஒரு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு வீட்டில் பணிபுரிவோர்களாக இருந்தாலும் சரி, அந்த வீடு பிடிக்கவில்லை அல்லது அந்த வீட்டில் ஏதாவது இடையூறுகள் ஏற்படும் பட்சத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுகின்றார்கள். இதன் காரணமாக குரூப் நிலையில் தள்ளப்படுகின்றனர்.
தற்சமயம் சவுதி அரேபியாவில் ஒரு சட்டம் இருக்கின்றது. குரூப் நிலையில் இருப்பவர்கள் உங்களை சரி செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. உண்மையில் சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் வீட்டில் மட்டும் 40 லட்சம் பேர் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது என்ற அறிவித்தலை வழங்குகின்றனர். நிறுவனங்களில் பணிபுரிவர்களுக்கும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவர்களுக்கும் கம்பெனிகளில் பணிபுரிவர்களுக்குமே இந்த சட்டம் பொருந்தும் என்று சொல்லியிருக்கின்றனர். உண்மையில் குரூப் நிலையை நீக்குவதற்கு அனைவருக்கும் பொருந்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் உண்மையில் மகிழ்ச்சி. சவுதி அரேபியாவில் தொழிலாளர் தொடர்பாகவும் வீட்டு வேலைக்கு வரும் பணிகள் கொண்டு வரப்படுகின்றார்கள். ஆனால் இவர்களுக்குரிய பல பிடியங்கள் கிடைப்பதில்லை என்பது மட்டும் தெரிகின்றது. ஆகவே இருக்கும் சிக்கல்களை பார்த்தால் குறைந்தபட்ச ஊதியம் இல்லாது எந்த வேலை நேரம் என்பதை தெளிவாக கணக்கிடாது ஓவர் டைமுக்கான ஊதியம் தெளிவில்லாத போது குழப்பங்கள் தொடரவே செய்கின்றது. இதனால் இன்னும் கூடவே சிஸ்டம் அங்கே உரிமைகளுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. இங்கு வீட்டு வேலைக்கு வரும் புலம்பெயர்ந்தவர்களில் இந்தியர்களே அதிகம் இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக ஏனைய நாட்டவர்கள் இருந்தாலும் இலங்கையர்களும் அதிகம் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தூதரக ஆதரவும் சரி, ஆட்சேர்ப்பு செயல்முறையும் சரி சிக்கலாகவே இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் தொழில்பட்டு கொண்டிருக்கும் இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி, இந்திய தூதரகம் அவர்களுடைய தொழிலாளர்கள் மீது அதீத அக்கறையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் பல்வேறு சமூக நல அமைப்புகளும் அவர்களுடைய கடமைகளை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றனர். இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும் இலங்கை தூதரகம் அந்த அறிவித்தலை செய்து கொண்டிருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டாம். பல சிரமங்களை எதிர்கொள்ளும் இளைஞர்களுக்கு கரம் கொடுக்கின்றார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டாம். தொலைபேசி மூலம் அழைப்புகளை எடுத்தால் அழைப்பு கிடைப்பதில்லை, அழைப்பதற்குரிய பதிலும் கிடைப்பதில்லை. இவ்வாறு பல்வேறு முறைகேடுகள் இருக்கின்றது சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் மீது. தொழிலாளர்கள் வைக்கும் குற்றம் சுமத்தல்களில் இதுவும் ஒன்றோ. ஆனால் இலங்கை தூதரகம் அண்மையில் உங்களுடன் உரையாடலாம் என்ற துணைப்பொருளின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகின்றனர். இதற்காக ஒதுக்கப்பட்ட நேரங்கள் வெறுமனே 3 மணித்தியாலயங்களாக காணப்படுகின்றன. இதில் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தூதுவருடன் நீங்களும் உரையாடலாம் என்ற துணைப்பொருளில் இந்த வசதியை இலங்கை தூதரகம் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். உண்மையில் இலங்கை தூதரகம் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதற்குரிய நேர அவகாசம் என்பது போதாமை இருப்பதாகவும் தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு குற்றம் சுமத்தலாக வைக்கப்படுகின்றது. இந்த நேரங்களை அதிகரித்து தருமாறும் வேண்டி நிற்கின்றார்கள். ஆகவே சவுதி அரேபியாவில் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தொழிலாளர்கள் தொடர்பாக இந்த புதிய சட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் தூதரகம் மிக சிறப்புடன் செயல்பட்டால் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சினை வந்தாலும் தூள் கொடுப்பதற்கு தூதரகம் இருந்தால் அவர்களுக்கு இந்த புதிய சட்டங்கள் எதற்கு? மனித உரிமை கண்காணிப்பகத்தையும் அதே நேரத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன முறைப்பாடுகளுக்கு எதிராகவும் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக இவ்வாறு புதிய சட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சவுதி அரேபிய அரசினர் கொண்டு வருவது வழக்கம்.